என்னடா இது புது வரலாறா இருக்கே! பௌர்ணமி அன்னைக்கு திருவண்ணாமலையில நான் கிரிவலம் போறத பார்த்துட்டே மக்கள் எல்லாமே வந்துட்டு கிரிவலம் போறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இசைஞானி இளையராஜா அவர்கள் வந்து ஒரு பேட்டி குடுத்துருக்காருங்க. 1980 2000 வரைக்கும் பௌர்ணமி அன்று மலை சுற்றுவதை வழக்கமாக கொண்டிருந்தேன். நான் மலை சுற்றுவதை பார்த்துத்தான் அந்த மலை சுற்றலே அதிகமாக மக்களால் பின்பற்றப்பட்டது என்று. அதாவதுங்க இந்த ஒரு பேட்டியில இசைஞானி அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னம்னா, 1980 டு 2000 ஆண்டு வரைக்கும் நான் திருவண்ணாமலைக்கு கிரிவலம் நடந்து போவேன். என்ன பார்த்து தான் மக்கள் வந்து கிரிவலம் வரதுக்கே வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இது மூலமா தான் கிரிவலம் அப்படின்றதே வந்து வழக்கத்துக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி என்கிட்ட அடியலார்கள்லாம் வந்துட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காருங்க. அதாவதுங்க என்னதான் இசைஞானி அவர்கள் வந்துட்டு சினிமா துறையில் அவரோட சாதனைகளும் பங்களிப்புகளுக்கும் வந்துட்டு முக்கியத்துவம் இருந்தாலுமே கூட இசைக்கு அப்பால் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ அவர் பேசக்கூடிய சில கருத்துக்கள் வந்து பொது வெளியில சர்ச்சைக்குரிய விவாதங்களை வந்து ஏற்படுத்தி விட்டுருதுங்க. அதே மாதிரி தான் இந்த ஒரு விஷயம் கூட சமூக வலைதள பக்கங்களில் விவாதிக்கப்படும் பேசும் பொருளாக மாறி இருக்குங்க.